வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம், 550 வாட்ஸு பைஃபேஷியலு, அது மாதிரி 6 பேனல் போட்டிருக்கோம். ஒரு 3200 வாட்ஸ் கிட்ட அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப்பு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏ டு செட்டு நம்ம தான். கான்க்ரீட் ஒர்க்லேருந்து நீங்கள் எர்த்திங் உள்ள குழி தோண்டி பதிக்கிறதுலேருந்து, ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து, ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நம்ம பண்ணி கொடுத்தோம். மேடத்தோட தம்பி தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல டைப் அவங்க பேங்க்கில் அப்ரோச் பண்ணாங்க. அரசு மையமாக்கிய வங்கிகளில் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மாதம் பொறுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் அந்த நிதி உதவி கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து தனியார் நிதி நிறுவனத்தில் ஏற்பாடு பண்ணி 3 நாளில் அதே 6.5% வட்டியில் லோன் வாங்கி கொடுத்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷனை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சப்சிடிக்காக ப்ரொசீஜர் போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரி கையில் செலவு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம அரசு வங்கிகள்லேயோ தனியார் நிதி நிறுவனங்கள்லேயோ உங்களுக்கு நிதி வசதி ஏற்பாடு பண்ணி நம்ம சோலார் போட்டு கொடுத்துட்றோம். ஏன் அப்படி அவசரமாக நம்ம தனியார் வங்கிகளில் கூட நம்ம வந்து பணம் வாங்கி எதுக்கு சோலார் போடணும் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த சோலார் சிஸ்டம் வந்து 3 லட்சம் தான். பெருவாரியான இடங்களில் 3 லட்சம் வீடுகளுக்கு போட வேண்டிய இடத்துல பெருவாரியான டிரான்ஸ்ஃபார்மர்கள் நிறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ குறிப்பாக சில மாவட்டங்கள்லாம் 72லேருந்து 75% வரைக்கும் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. அதனால் இதோட மானியமும் கிடைக்குது அரசாங்கத்திலேருந்து. இந்த 3 கிலோவாட்டு நீங்கள் போடணும் அப்படின்னா 78,000 கிடைக்குது. 78,000மும் உண்மையிலேயே கிடைச்சிருது. அதுக்கான பொறுப்பு நாங்கள் வெண்டாரே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். உங்கள் வங்கி கணக்கில் அந்த பணத்தை சேர்க்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. அந்த சட்டத்துக்கு புறம்பான மற்ற காரியங்களை செய்கிறத விட நேர்மையான எல்லா காரியங்களையும் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துறோம். அது மாதிரி ஈபியில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். அடிஷ்னல் லோடு, டைனமிக் அடிஷ்னல் லோடுன்னு சொல்லுவாங்க. பல வீடுகளில் அன்றைக்கி ஒரு வீட்டில் நாங்கள் சைட் சர்வே போயிருக்கோம். 3 ஃபேஸ் மீட்டர் இருக்குது வீட்டில். சேங்ஷன்டு லோடு 1 கிலோவாட்டு தான் இருக்குது. டிஎன்இஆர்சி ரூல் படி 4 கிலோவாட்டுக்கு மேலே போனால் தான் 3 ஃபேஸ் மீட்டரே வைக்கணும். பழைய காலங்களில் இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றலை. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கின மின் இணைப்புகள் எல்லாத்துலேயும் 3 ஃபேஸ் மீட்டர் இருக்குது. ஆனால் சேங்ஷன்டு லோடு 1 தான் இருக்குது.